பொறுத்த வந்து பிரிஸாங்க, மாருதி சுசுக்கியில் பிரிஸா, இதுவும் TN82. இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மாருதி சுசுகி பிரிஸா ZDI ப்ளஸ் டீசல் வேரியண்ட்டுங்க. 2017-18 சிங்கிள் ஓனர், டீசல், 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த காருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். என்ன வண்டி நம்பர் காட்ட முடியாது, நான் நிறைய இடத்துல காட்டுறாங்க, நீங்கள் ஏன் காட்ட மாட்டீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் ரீசன் என்னென்னா, இவங்க பார்க்கிங் சைடில் நிப்பாட்டுறாங்களே, உடனே வந்து யாராச்சும் வந்து வண்டியை பார்க்க வந்துட்டு தலைவா என்ன உங்கள் வண்டி இங்கே இருக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்க, அவங்களுக்கு வந்து அது எப்படி சொல்லுவோம், ரெண்டு விதத்தில் நம்ம பார்க்கலாம். ப்ரெஸ்டிஜ் இஷ்யூன்னு பார்க்கலாம், இல்லை வந்து நம்ம லைஃப்க்கு வெளியில் தெரியாமல் காரை விற்கலான்னு நினச்சா நம்மளுடைய சுச்சுவேஷன் சரியில்லாமல் இருக்குது, இவன் வேறு ஃபோன் பண்ணி நம்மளை வந்து வெறுப்பேற்றுறானே அப்படின்னு அந்த கோவத்தை நேரடியாக செல்லர்கிட்ட காட்டிடுவாங்க. சார் என்ன சார் நீங்கள் நம்பர்லாம் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு காரை விற்க சொன்னால் கார் விற்கிற வேலையை பாருங்கள் சார். இது டயர் பாயிண்ட் வந்து 40% இருக்குங்க. அலாய் வீல் ZD ப்ளஸ்ஸு, இது டாப் மாடலு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த கோபத்தை வந்து எங்கே காட்டிடுவாங்கன்னா செல்லர்கிட்ட காட்டிடுவாங்க. இப்போ எனக்கிட்டையுமே ஒரு வண்டி என்கிட்ட விற்க சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 2,000 ரூபா நட்டோம். வண்டி எடுத்துகிட்டு வந்தது, மெயின்டைன் பண்ணது, ஆளை கொடுத்து கொண்டு பார்க்க சொன்னது அப்படின்னு. அதுலேருந்து என்னென்னா, நம்ம ஒரு ஏரியாவில் வண்டியை நிப்பாட்டியிருந்தோம். உடனே ஃபோட்டோ எடுத்து ஃபாரினில் இருந்தாப்பில் அந்த பையன் ஓனரு ஃபாரினுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. நம்ம வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அவங்க ரொம்ப பேக் டைப் பாருங்க, ரொம்ப மோசமான அப்ரோச் பண்ணாப்புல அந்த பையன். ஸோ ஓகே, மக்கள் எல்லாருமே நம்மள்கிட்ட வந்து அன்பாகவும் பண்பாகவும் மானே தேனை பொன்மனையை போட்டு பேசுவாங்க. பட் நான் செய்யக்கூடிய வேலையில் நேர்மை இருக்கணும், நேர்த்தி இருக்கணும், சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் அப்படி தான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து அதை பற்றிலாம் கவலை இல்லை, யார் எப்படி பேசினேன் எனக்குன்னு. ஸோ அந்த மாதிரிங்க கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்றாங்கங்க நம்பர் காட்டுறதுனால. க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குங்க, வாய்ஸ் காலிங், வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன் எல்லாமே டாப் மாடல். உங்களுக்கு புஷ் ஸ்டார்டட் வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் செம. டீசலு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் சொல்ல வேணும், சுசுக்கியில் டீசல் தராங்க. 5 ஸ்பீடு மேனுவல் கேர் தான். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ இதில் சிங்கிள் ஓனர் கார் எப்போவுமே ஓரளவுக்கு நம்ம 100% ஒரு காரை செக் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஓனர் காரை நம்ம வந்து ஒரு 80% நம்பலாங்க. ஏன்னா சிங்கிள் ஓனர் காருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, நீங்கள் செல்லர் இவங்கெல்லாம் கூட பிஸ்னஸை பண்ணுறாங்க, பிஸ்னஸில் ஒரு நேர்மை இருக்கணும்னு பண்ணுறாங்க. பேக் வியூ பாருங்கள். ஓகே, உள்ள கிரீஸ் போடணும் போல் அந்த மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ என்னென்னா, டைரக்ட் ஓனர்ஸே வந்து போர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறைய விஷயம் நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்ட் டேஸில். என்ன மக்கள் என்ன இவ்வளவுக்கு இருக்காங்க அப்படிங்கும்போது, எப்படி சொல்கிறது, 100 பேரை பார்க்கணும் அப்படின்னா அதாவது எப்படின்னா, எனக்கு நல்லவனாக இருக்கவங்க இன்னொருத்தவங்களுக்கு கெட்டவனாக இருக்காங்க. அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து அப்படின்னா, எல்லாரும் நல்லவனும் கிடையாது, எல்லாரும் கெட்டவனும் கிடையாது. அந்த சூழல் தான் அவனை வந்து ஒரு விஷயத்துக்கு ஆளாக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்போவுமே நல்ல சூழலை பயன்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அது நான் சொல்கிறது உங்களுக்கு எப்படி புரியுதான்னு தெரியல. நீங்கள் வந்து ஒரு ஏமாளியாக நீங்கள் காமிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. அவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த சைட்லையும் பார்த்துருங்க. டயர் பேன்லாம் ஆவரேஜாக இருக்குது. பிரிஸா எல்லாம் நான் ஓகேங்க, நல்லா இருக்குங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கோட இருக்கலாம். இதை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. விலை பார்த்துருவோமா? ZDI ப்ளஸ் 2017-18 சிங்கிள் ஓனர், டீசல், 70,000 கிலோமீட்டர் ஓடின வண்டிக்கு 9 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. 9 லட்ச ரூபாய் நெகோசியபிள் ரேட்டு தான். விலை அப்படிங்கிறது நேரில் வந்தீங்க அப்படின்னா வண்டியை செக் பண்ணி பார்த்து நீங்கள் நெகோசியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய விலை தான்.